மணிப்பூரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 6 பேரில் தலையில்லாத 2 வயது குழந்தையின் உடல் மற்றும் மூதாட்டியின் உடல் ஆகியவை அழுகிய நிலையில் ஆற்றில் மிதந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கும் நிலையில் ஜிர்பா மாவட்டத்தின் போரோபெக்ரா பகுதியில் மைச்சேயி சமூகத்தைச் சேர்ந்த 2 முதியவர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டனர். மேலும் நிவாரண முகாமில் தங்கியிருந்த லைசாராம் ஹெரோஜித் என்பவரின் மனைவி 2 குழந்தைகள் உட்பட 6 பேரை குக்கி கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். இவர்களின் 8 மாத குழந்தை உட்பட 3 பேரின் உடல்கள் கடந்த 15ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 வயது குழந்தையின் உடலும் மூதாட்டியின் உடலும் கிடைத்துள்ளன. இதற்கிடையே லைசாராம் மனைவியின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மூத்த அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிரா மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அமித் ஷா திடீரென பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார். அங்கு பாதுகாப்பு துறையின் மூத்த அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது மணிப்பூரில் நிலவி வரும் பதற்றத்தை குறைக்கவும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் அமித் ஷா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்று நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. மணிப்பூர் மாநிலம் வன்முறைகளால் பற்றி எரிந்து கொண்டிருக்க பிரதமர் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு வரும் மணிப்பூர் மக்களை சென்று பார்க்காமல் தேர்தல் பிரச்சாரத்திலும் வெளிநாடு சுற்றுப்பயணத்திலும் பிரதமர் மோடி பிஸியாக இருப்பதாக விமர்சித்தார். தினமும் துயரத்தை சந்தித்து வரும் மணிப்பூர் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மத்திய மற்றும் மாநில பாஜக அரசை வலியுறுத்தினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசை பிரதமர் மோடி கவிழ்ப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இன்னும் 2 நாட்களில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. அந்த வகையில் நாக்பூரில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகா விகாஸ் அகாடி கூட்டணி அரசை அதானிக்காக பிரதமர் மோடி கவிழ்த்ததாக குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்டில் 2வது கட்ட தேர்தல் 20ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பாஜக வெளியிட்ட வகுப்புவாதம் சார்ந்த சர்ச்சை வீடியோவை நீக்க இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை தொடர்புபடுத்தி பாஜக தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டது மிக பெரும் சர்ச்சையானது. இதையடுத்து பாஜகவுக்கு எதிராக முதல்வர் ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரித்த தேர்தல் ஆணையம் சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்க உத்தரவிட்டது. தேர்தல் விதிகளை மீறியது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் ஜார்க்கண்ட் மாநில பாஜகவுக்கு ஆணையிட்டது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிதீவிர நிலையை எட்டியிருப்பதால் அங்கு இன்று காலை 8 மணி முதல் கடும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர உள்ளன. அதன்படி அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களும் மின்சாரம் உள்ளிட்டவற்றால் இயங்கும் லாரிகள் மட்டுமே டெல்லிக்குள் நுழையலாம். பிற வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டிருக்கும் டெல்லி அரசு 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றும் 10 முதல் +2 மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே கடும் புகைமூட்டம் காரணமாக கழுகால் கூட காண முடியாத அளவுக்கு டெல்லி மங்கலாக காணப்படும் கழுகு பார்வை காட்சி வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் மற்றும் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மாநிலத்தில் வரும் 20ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. எனவே சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்டவைகளை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் ஜல்கான் பகுதியில் உள்ளூர் போலீசாரும் குற்றப்பிரிவு போலீசாரும் நடத்திய அதிரடி சோதனையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் மற்றும் வெள்ளியை பறிமுதல் செய்தனர்.
சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அச்சுறுத்தல் காரணமாகவே கைலாஷ் கெலாட் அமைச்சர் பதவியில் இருந்து விலகியதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. தலைநகர் டெல்லியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த கைலாஷ் கெலாட் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்ததோடு ஆளும் ஆம் ஆத்மி அரசு மக்களுக்காக அல்லாமல் அரசியலுக்காக சண்டையிட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக தனது வேலையை தொடங்கிவிட்டதாக ஆம் ஆத்மி கட்சி பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் கைலாஷ் கெலாட் ராஜினாமா குறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு மைக்கை வேறொரு நிர்வாகி பக்கம் திருப்பி வைத்துவிட்டு புன்னகைத்தார். आने से मैं समझता हूं केवल किराड़ी नहीं पूरे दिल्ली में आम आदमी पार्टी को बहुत मजबूती मिलेगी। सर कैलाश गहलोत ने आज रिजाइन कर दिया पार्टी से और मंत्री पद से, इसको लेकर आप क्या कहेंगे? आप பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்வதற்கான கால வரம்பு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நெற்பயிர்களை காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த 15ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் குறைந்த அளவே பயிர் காப்பீடு செய்யப்பட்டதால் கால வரம்பை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசுக்கு வேளாண் துறை செயலர் கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து பிரதமரின் பயிர் காப்பீட்டிற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீடு செய்வதற்கான இணைய இணைப்பு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது.